முடி வெட்டினால ஒல்லியாக இருக்க மாதிரி தெரியுதா இல்லை நிஜமாலே ஒல்லியாக இருக்கலாம் அப்படின்னு உங்கள் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்க. தினமும் வீடியோலாம் போடுறப்பா ஒரு கமெண்ட் போட்டால் என்ன? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு அருமையான மெதுவான ஒரு டே. அதனால் ஜாலியாக இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். வார்மப் பார்த்தீங்கன்னா இது வந்து சைட் ஷஃபில் டான்ஸ் ஆடுற மாதிரி எடுக்கணும். என்னடா கோழி மண்ணை தூர மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்கியாடானா இது வந்து பட் கிக்ஸு. பட் வரைக்கும் என் கால் போக மாட்டேங்குது. ஒரு வழியாக ஜம்பிங் ஜாக்ஸில் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்ட மக்களே. ரைஸ் அதாவது ஷரத்தை வந்து நான் காலையில் சாப்பிட மறந்துட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்காக ஒரு 2 வாழைப்பழம் போடுறான்னு சொன்னேன் செப்டோவில். பையன் என்ன என் மேலே இருந்த பார்த்து செவ்வாழை போட்டிருக்கான். இது செவ்வாழை இல்லாமல் ப்ரௌன் வாழையா, கொஞ்சம் பச்சை கலந்த ப்ரௌன் வாழையா ராவா வந்திருக்கு. இதை வேணா இப்போ அடுத்து வாழைக்காய் சிப்ஸ் போடலாம். வாழைப்பழமாலாம் சாப்பிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு நல்ல பயன் இருக்குதுக்கு. ஆனால் அதை நான் இப்போதைக்கு வீடியோவில் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது, இன்னைக்கு சாப்பிடாம தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு எழுதியிருந்தா எதுவும் பண்ண முடியாது. இதுதான் నువ్వు వస్తే నీకు చాలా ఇష్టం. இது నువ్వు వస్తే నీకు చాలా ఇష్టం ஸ்ட்ரெச்சை தாண்டி வேற என்ன ஸ்ட்ரெச்சா சொல்லலாம்? உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு கீட்டு தோணுதுன்னா சொல்லுங்க. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், இதுதான் கேட் கவுனு. அங்கே பாருங்க என் முதுகு வளையுதுல, அதுதான் அந்த கேட்ஸ்லாம் கோமான வருமே அந்த மாதிரி வளையிறதுனால அது கேட்டு கவுனு. இது வந்து ஹிப் டிப்ஸ். இது வந்து படுத்துக்கிட்டே ஒரு ஸ்டெப்பு போடுற மாதிரி இருக்கு. இது வந்து பேர்ட் டாக். பேர்டும் டாகும் சேர்ந்தா இப்படி தான் இருக்கும் போல. ஓயோயோ எனக்கு ஆல்ரெடி குளூட்டெல்லாம் வலிக்குதுங்க. இன்னைக்கு ஏதோ கரெக்டாக நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். சந்தோஷத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. இவன் பேர் டெட் பக். அதாவது அந்த பூச்சியெல்லாம் செத்து போனால் டபக்குன்னு பின்னாடி படுத்து கிடக்குங்க, அதுதான் இது. சைட் கிரன்ச்சஸ் டம்பிளை வச்சு ரொம்ப நாள் கழிச்சு வெயிட்டு இருக்கிறேன். ஒரு சந்தோஷம். அவங்க 15 ரவுண்ட்ஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வாக்கிங் பண்ணுங்க. அப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு 8 மணி மேலே எனக்கு தோணாது பண்ணுறதுக்கு. அதான் உண்மை. அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் எனக்கு மோட்டிவேஷன். அதுக்கு மேலே நான் வீட்டுக்கு போயிடணும். நான் சோகமாயிடுவேன். டியூஷன் போகிற பசங்க மாதிரி நீங்கள் சொல்கிறது. 6 மணிக்கு மேலே படிக்கிறானுங்களோ இல்லையா, 8 மணி ஆனால் வீட்டுக்கு ஓடியே ஆகணும். ஆமாம், இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெச்சஸ் தாங்க ஒரு ஹாப்பியான விஷயம். ஸ்ட்ரெச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இந்த தடவை ஈஸியாக காலெலாம் போச்சு. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் பண்ணியிருந்தேன். என்னென்னா ப்ரீதிங் கரெக்டாக பண்ணனால கொஞ்சம் இதுவாக போச்சு. கால் ஆட்டோமேட்டிக்காக உள்ள திருப்பி விட்டுங்க வச்சா நான் இழுக்கேங்க. எனக்கு பெட்டராக குனிய முடியுது. தொப்பை இன்னும் கொஞ்சம் கரைச்சிட்டேன். மாமனை அப்படியே குதிங்காலே பிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். பரவாயில்ல, எனக்கே கொஞ்சம் ஒரு 2% 3% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பாருங்கள், இவ்வளோ கீழே இதுதான் இருக்கிறதுலே என் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுக்கே வேர்த்துருச்சு. வேர்த்துருவான், அவன் வந்துடுவான். இதே அந்த சின்ன ரூம் இருக்குல்ல, என் ரூம்ல பண்ண சோனா மாதிரி ஆயிருப்பேன். சோனா மாதிரி இவ்வளோ எடுத்துருக்கோம். சாரிங்க, சாரி கைஸ், கொஞ்சம் இங்கிலீஷ் போய் நான் சோனான்னு சொல்லிட்டேன். சானா